வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணிகளுக்கான முக்கியமான பயிற்சிக் கூட்டம் கோவை மாநகராட்சி ஆர்எஸ்புரம் கலையரங்கில் இன்று நவம்பர் 13 நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் தலைமை வகித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை நடைபெறும் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வீடு வீடாக கணக்கீட்டு படிவங்கள் வழங்கும் முறை, பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெறுதல், அவற்றை செயலியில் பதிவேற்றுவது போன்ற அனைத்து கட்டங்களும் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 3117 வாக்குச்சாவடிகளுக்கு சம அளவில் 3117 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கண்காணிக்க 316 கண்காணிப்பாளர்கள் கூட நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் கோவை மாநகராட்சிக்கு உள்ள 1519 வாக்குச்சாவடிகளுக்கான பணி 261 கண்காணிப்பாளர்கள், மாநகராட்சி கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உதவியுடன் நடைபெற்று வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வழங்கும் போது எந்த ஆவணமும் தேவையில்லை என அதிகாரிகள் மீண்டும் உறுதி செய்தனர். டிசம்பர் 9 அன்று வெளிவரும் டிராப்ட் ரோலில் படிவம் அளித்தவர்களின் பெயர்களே இடம்பெறும் என்றும் வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் டிராப்ட் ரோலில் பெயர் விடுபட்டவர்கள் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை கிளைம்ஸ் மற்றும் அப்ஜெக்ஷன்கள் அளிக்க முடியும். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1950 கட்டணமில்லா மையம் செயல்பட்டு வருவதாகவும், வாக்காளர் தொடர்பான எந்த சந்தேகத்திற்கும் பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது.